ராமன் பலராமனாகவே ரூபத்தை எடுத்து 5-6 தோழர்களை சேர்த்துக்கொண்டு தாத்தாவும் பாட்டியும் அப்ப வெளியே தான் தூங்குவாங்க. புழுக்க நேரம் திண்ணையில படுத்து உறங்குவாங்க பாத்தியா? ஆமா, திண்ணையில படுத்து தூங்கும் போது தாத்தாவுக்கு தாடி நீளம், பாட்டிக்கு தலைமுடி நீளம். தாத்தாவுக்கு தாடி வாய்ப்பு, பாட்டிக்கு தலைமுடி வாய்ப்பு. அப்போ 2 பேரும் ஆளுக்கு ஒரு திண்ணையில பக்கத்துல படுத்திருந்தா இந்த தாத்தா தாடிக்கும் பாட்டி தலைமுடிக்கும் முடிச்ச போட்டுருவாரு. அவன் 4 முடி எடுத்து ஆமா அப்படியே முடிச்சு போட்டு விட்டுருவாரு. முடிச்சு போட்டு அவுக்க முடியுமா ஐயா? அவர் போட்ட முடிச்சு அவுக்க முடியுமா? 4 முடி எடுத்து முடிச்சு போட்டாருன்னா போட்டுட்டு கல்லேன்னு அவையும் போட வேண்டியது. அவையும் போடுவாரு. தாத்தாவும் பாட்டியும் எந்திரிச்சு ஏன் முடிவா என்ன முடிய விடு, ஏன் முடிவா முடிய விடுன்னு 2 பேரும் சண்டை. முடிய விடுங்காரா தாத்தா? தாத்தா நல்ல வளர்ந்த ஆளு, பாட்டி கட்டை. தாத்தா தாடியில பாட்டி பணங்கொட்டை மாதிரி தொங்குதா, அப்படியே தொங்கிட்டு ஆடிட்டு கிடக்கா. ஏன் முடிவா ஏ கிழவா அப்படின்னு கிழவி சத்தம் போட்டா. ஆனா அவர் போட்ட முடிச்சு அவர் தான் அவுக்கணும், வேற யாரும் அவுக்க முடியாது. அப்ப இப்படி சேட்டை பண்ணுவாரு. அப்ப ஒரு நாளை பார்க்க இந்த கண்ணை எணிஞ்சாரு. ஆயர்வாடி பட்டணத்துல கோபியர்கள் வீட்டுல போய் வெண்ணெயை திருடி உண்பது வழக்கம். கண்ணனுக்கு வெண்ணெய்னா போதுமே, உட்கார்ந்து சாப்பிடுவாரு. அப்போ கோபியர்கள் எல்லாம் உரியில வெண்ணெயை தூக்கி கட்டி இருக்க களவாடி தின்று விட்டு போவதே வழக்கமாகி விட்டது. அப்ப கோபியர்கள் எல்லாம் ஒரு நாளை பார்க்க பல நாள் கல்வி ஒரு நாள் அகப்படுவாண்டி. அதனால இன்னைக்கு தூங்குவத மாதிரி நம்ம எல்லாம் நடிப்போம், கல்லனை பிடிப்போம் அப்படின்னு விளக்கு அணைச்சு எல்லாரும் தூங்குவத மாதிரி நடித்தாங்க. கண்ணை என்னைக்கும் போல வந்தார். தன்னோடு இருக்கக்கூடிய தோழர்களை கூட்டி கொண்டு வர உரியில கட்டி இருக்கிறது சின்ன பிள்ளைக்கு எட்டுமா? எட்டாது. தோழர்களை விட்டு ஒருவனுக்கு மேல ஒருத்தன் ஏறி கடைசியா கண்ணை ஏறி உரியில இருந்து வெண்ணெயை தின்று கொண்டிருந்தார். கீழே இருந்தான் பாரு தோழர்கள். டேய் கண்ணா, நீ மட்டும் திருடி உண்ணா என்னடா அர்த்தம்? எங்களுக்கு கொஞ்சம் வெண்ணெய் கூட கொஞ்சம் கீழே விடுறா அப்படின்னு உடனே கண்ணை பானையை கீழே போட்டார். டப்புன்னு பானை வெடிச்சு இந்த வெண்ணெய் கீழே சிந்தி கிடக்கு. எல்லாரும் உட்கார்ந்து அள்ளி தின்னாங்க, அள்ளி சாப்பிட்டாங்க. பானை கீழே விழுந்ததுல சத்தம் கேட்டு கோபியர்கள் கண் முடித்து கல்லனை பிடிச்சு கண்ணனை கல்லு உரல்ல கட்டுனாங்க. கல்லு உரல்ல கண்ணனை கட்டி நேரம் கோபியர்கள் வீட்டுக்கு வந்தா. எங்க யசோத வீட்டுக்கு, நாட்டாம வீட்டுக்கு வந்தாச்சு. ஏ இந்த யசோத மகன் தானே இந்த கண்ணே, என் பையன் நல்லவன் வல்லவன்னு நாக்க வளைச்சு பேசுவா இந்த யசோத. இன்னைக்கு இவனை என்னன்னு பாக்கட்டும் அப்படின்னு யசோத அரண்மனைக்கு வந்து கண்ணனை எங்கயம்மா யசோதா, கண்ணனை எங்கயம்மா எதற்கழைக்குகின்றீர் என் மகனை, எதற்கழைக்குகின்றீர் என் மகனை, எதற்கழைக்குகின்றீர் என் மகனை,
ஏழடுக்கு நல்ல மாளிகை தண்ணில என் பெருமாளான கோபால கிருஷ்ணனோ பஞ்சனமெத்தையிலே கோபாலன் படுத்துறங்குகிறார். சப்பர மஞ்சத்திலே கோபாலன் சயனம் செய்கிறார். சப்பர மஞ்சத்திலே கோபாலன் சயனம் செய்கிறார். உன் மகனை கல்லு உரல்ல கட்டி வச்சுட்டு வந்திருக்க வெண்ணையை திருடி உண்டா? சப்பர மஞ்சத்தில சயனமா இருக்கா, பஞ்சநமத்தையில படுத்து உறங்குதானா? எழப்படி உன் மகனை. 7வது மாடிக்கு வந்தாங்க. ஏய் கண்ணா, கிருஷ்ணா, ஏ கோபாலா, எழுந்தரிடா. என்னம்மா, ஏன் என்னை எழுப்புகிறீர்கள்? கண்ணா எந்திரிடா. கட்டிய மாட்டை தட்டி மேய்க்க சொன்னா இப்படியா பண்ணுவ? ஆமா, இங்க பாரு, எல்லாரும் உன்னை தேடி வந்திருக்காங்க, எந்திரிச்சு வா. கண்ணை எந்திரித்து வந்தார். ஆமா, ஏனம்மா என்னை அழைத்தீர்கள்? இருக்கம்மா அழைச்சீங்க. ஏய் கண்ணா, இந்த கோபியர்கள் வீட்டுல போய் வெண்ணையை திருடி உண்டது உண்மையாடா? யார் இவங்க வீட்டுல போயா? இல்லம்மா, நான் எப்படி போவேன்? அவங்க வீட்டுல போய் நான் எப்படி திருடி திம்பேன்? நம்ம வீட்டுல நல்ல வெண்ணெய் எத்தனை இருக்கு, அதெல்லாம் விட்டு விட்டு அங்க போவேனா? அங்க போய் நான் சாப்பிடுவேன் அம்மா. அதனால அவங்க சொல்லுவதை நீ நம்பாத. நம்பாத. இந்த ருக்கு இருக்கா பாத்தியா, ருக்கு, அந்த ருக்கு அவ வீட்டு பக்கம் போனா என்ன சொல்லுவா? என் காவி வேட்டியை இழுக்குறா, என் கன்னத்தை பிடிச்சு கடிக்கிறா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறா. என்ன பார்த்து கேட்க அப்படி? அவளை நீ நம்பாத. பொல்லாத கோபி மாறம்மா, இவர்கள் பொல்லாத கோபி மாறம்மா, உன்னிடம் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாள், அவ சொல்லுறாளம்மா. பொல்லாத கோபி மாறம்மா, இருட்டுக்குள்ள அந்த உரு எனக்கு எப்படி எட்டும்? அது எப்படி எட்டும் எனக்கு? உருட்டி பிரட்டி உங்ககிட்ட சொல்லுதா? சொல்லுதா? நல்லவன்னு நம்ம வீட்டுல தங்க கிண்ணத்துல இருக்கும் போது அவ வீட்டுக்கு நான் போவனா? அவ வீட்டு போய் நான் திருடுவனா? அப்படின்னு கண்ணை சொன்னார். அப்பம் பார்த்தார் கோபிமார்கள். இவன் சொல்லுவதையே நீ நம்பிக்கொண்டிரு, நாளை புண்ணை இவன் யாரென்று உனக்கே தெரியும்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. கண்ணை எப்படி அந்த வீட்டுல வந்து படுத்து உறங்கினார்? எப்படி
வந்தார். கல்லு உரல்ல கட்டி வச்சால ஆமா. கண்ணை கல்லு உரலோட இழுத்து கொண்டு வந்து வரக்கூடிய வழியில 2 மருத மரம். மருத மரத்துக்கு இடையிலே வந்து மருத மரத்துக்கு இடையிலே வந்து அந்த தும்ப அத்து மருத மரம் 2 வெடித்து லவக்குகன் மணிக்குகன் என்று 2 பாலர்கள் வந்தார்கள். அவங்கள் குபேரனுக்கு திருமகன். குபேரனுக்கு திருமகனுக்கு விமர்சனம் கொடுக்கத்தான் கண்ணை அப்படி வந்தார். அப்படி வந்துதான் அங்க ஆயர்பாடி பட்டணத்திலே படுத்திருந்தார். இது யாருக்கும் தெரியாது. மறுநாள் பொழுதுல கண்ணை தெருவிலே உட்கார்ந்து மண்ணை எள்ளி திங்க தோழர்கள் யசோத இடத்துல சொல்ல கண்டு கட்டும் சொக்கு சோளத்தட்டையை எடுத்து வந்தார். பிள்ளைய அடிக்க மனம் இல்லாம கைய ஓங்கினார். ஏய் கண்ணா, மண்ணையா திங்குற? ஆம், மண்ணைத்தான் திங்குறேன். உனக்கு என்ன ஒரு திமிரு? ஆம், எனக்கு திமிருதான் அப்படின்னாருல. யசோத டப்புன்னு அடிக்கணும்னு கைய வாங்கினா. கண்ணை அம்மா ஆவென்று அவையம் போட்டார். அவர் வாயை திறந்த உடனே அகிலம் பகிர் அண்டமும் 14 உலகமும் அந்த 14 உலகத்திலே ஒரு பூலகமும் அந்த பூலகத்திலே ஒரு ஆயர்வாடி பட்டணமும் அங்கே ஒரு நாட்டாமை நந்த கோனார் வீடும் அதிலே ஒரு யசோத கண்ணனை கையை ஓங்குவதும் கண்ணன் மல்லை எள்ளி துங்குவதும் கையை ஓங்கும் போது அந்த கண்ணன் ஆவென்று சொல்லும் போது அந்த கண்ணன் வாயுக்குள்ளையும் 14 உலகம் அதிலே ஒரு பூலகம் அதிலே ஒரு ஆயர்பாடி பட்டணம் அந்த ஆயர்பாடி பட்டணத்துல ஒரு கண்ணை ஒரு யசோத அந்த கண்ணை வாயுக்குள்ள ஆவென்று சத்தம் போட இப்படியே கண்ணை வாய்க்குள் கண்ணை வாய்க்குள்ள பார்த்தால திருப்பார்கடலிலே நாராயணன் சயனமாயிருப்பதையும் கண்டாள். அப்போ மயங்கி கீழே விழுந்தா யசோதா. கீழே விழுந்து எழுந்தரித்து ஐயா நாராயணா, எனக்கு மகனாக நீ பிறந்த காரணத்தை சொல்ல வேண்டும். அம்மா யசோதை, கருவூரம்மா பட்டணத்தை ஆளும் கஞ்ச கமிசனை வதைமுடிக்க நான் எடுத்தேன் ஒரு அவதாரம். நான் பிறந்தது தேவகி வயத்துல இருந்தாலும் ஆயர்வாடி பட்டணத்தில் யசோதை உனக்கு மகனாக நான் வளர்ந்தேன். உனக்கும் நான் என்னைக்கு திருமகன் தான். உங்களுக்கு குல தெய்வமா இருந்து உங்க ஆடு மாடுகளை பெருக செய்து உங்களை வாழையடி வாழையா நான் வாழ வைப்பேன் அப்படின்னு கண்ணபுரான் வாக்கு வரங்களை கொடுத்தார். அன்னையிலிருந்து சிலது நாளைக்குள்ளாக கருவூரம்மா பட்டணத்தை ஆளும் கமிசராஜன் கண்ணனை வதை முடிக்க வேண்டும் என்று இனி இந்த கண்ணனை விடக்கூடாது என்று அந்த கமிசராஜன் கோபியர்கள் இனி யாரும் தயிர் வெண்ணம் மோர வெளியே கொண்டு விற்க கூடாது, எல்லாரும் அரண்மனைக்கு கொண்டு வாங்கன்னா அப்பந்தான் கண்ணன் வருவாருன்னு ஆணையிட்டா கோபியர்கள் எல்லாம் அரண்மனைக்கு கமிசராஜன் அரண்மனைக்கு கொண்டு வர வரும்போது கண்ணபிரான் வருவார் இல்லையா, அரண்மனை வாசலிலே பட்டத்து யானையை விட்டு எவன் ஒருவன் நாமத்தை போட்டு வருகிறான் அவனை ஓட ஓட விரட்டுன்னு ஒரு உலக்கையை கையில கொடுத்து நிப்பாட்டினா. கண்ணே ஆதிமூல கணபதி அபாயம் என்று சொல்ல ஆதிமூல கணபதி அச்சுதனுக்கு உபகாரமாகவே இருந்து கொண்டு கருவூரம்மா பட்டணத்தை ஆளும் கமிசனை வதை முடிக்க ஆனையோ கமிசராஜனை விரட்ட சிம்மாசனத்திலிருந்து கீழ் விழுந்தான் கமிசராஜை. கண்ணனாகிய என்பெருமான் அந்த கந்த கமிசனை தான் வதை முடிக்க எங்க கண்ண வீரான் வாராரு. சக்கராயுதங்களை கொண்டு வதை முடித்து
வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் கருவுருமா பட்டணத்தை பட்டம் சூட்டி வைத்து விட்டு யசோதைக்கு இடத்திலே வந்து உனக்கு குலதெய்வமாக இருந்து வாழையடி வாழையாக வாழ வைப்பேன் என்று வாக்கு வரங்களை கொடுத்து அங்கிருந்த ஆடு மாடுகளை மேய்த்து கொண்ட அச்சுதனாகிய என்பெருமான் அரக்கனை வதை முடிக்கணும் ஆண்டவனை கண்டுபிடிக்க வேணும் என்று ஆடு மாடு மேய்த்து கொண்டு அச்சுதனோ வாராரே அவர் கன்று மேய்க்கும் கோனார் போல எங்க கண்ணபிரான் வாராரே அப்போ கண்ணபிரான் வாரபோது ஆயர்பாடிக்கு மேற்கே யமுனையாற்றாம் கரை ஓரத்தில் ஆண்டவன் இருக்கக்கூடிய இடங்களை தெரிந்து கொண்டு இறைவன் செவ்வரளி கொப்புக்குள் ஒளிந்திருப்பாரா என்று சந்தேகம் கொண்டு களைப்பு தீர சீங்குழலை வாசித்தார். சீங்குழல் இசை கேட்டு சிவபெருமான் தன்னை மறந்து ஆட சிவன் என்று அறிந்து கொண்டு